ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் ரொம்பவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். மோஸ்ட்லி கருவேப்பிலை வாசனைக்காக தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் யாருமே சாப்பிடாம அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. கருவேப்பிலை சாப்பிட்றதால நம்ம குடல் சுத்தம், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், முடியில நிறை, வெயிட் லாஸ், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருவேப்பிலையை நம்ம குழம்பு, ஜூஸ், சட்னி, தொகையல், இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு குழம்பு செஞ்சு காட்டுறேன். கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 15 பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெயில் சேர்த்துடுறேன். இதோட 100 கிராம்ஸ் அளவுக்கு கருவேப்பிலை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நிழலில் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் சேர்த்துடுறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறதால அந்த கருவேப்பிலையில் இருக்கிற கசப்புத்தன்மை இருக்காது, அதனால தான். 5 நிமிஷமாக இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் எண்ணெயில் வதக்குனதில் நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு கலரும் பார்த்திங்கன்னா மாறி இருக்குது, கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வறுக்கணும். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது இதில் சேர்த்துடுறேன். வெங்காயத்தோட கலர் மாற மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் 100 ml அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். $50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடுறேன். 150 ml அளவுக்கு தண்ணியை இந்த மிக்சியில் சேர்த்து கரைச்சி ஊற்றிடுறேன். வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம், 2 துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயும் சுற்றி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த குழம்பு நம்ம எந்த பொடியும் சேர்க்காம வெறும் கருவேப்பிலை அரைச்சி சேர்த்தது மட்டும்தான் நல்லா திக்காக இருக்குது. கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை குழம்பை டிஃபனுக்கும் சைடிஷ்ஷாக தொட்டுக்கலாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபீஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.